மக்களே டேம் மாரி வந்தாச்சு மேலே. வியூ காட்டுறோம் பாருங்க, எப்படி மட்டும் பாருங்க வியூ. ரொம்ப பெரிய டேம் பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய டேம் இது, ரொம்ப அருமையாக இருக்குது. சரி மக்களே, கொஞ்சம் பக்கத்தில் போய்ட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பாம்புலாம் வேறு இருக்கா, பியர் ஆஃப் ஸ்னேக்ஸ்னு போர்டெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஹலோ மக்களே, இப்போ நம்ம வந்து அடுத்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 900 கண்டி கிளாஸ் பிரிட்ஜ். பா, ரோடு சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த பிளேஸ் ஓப்பனில் இருக்குமா இல்லையான்னு தெரியல, போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஒழுங்காக விளாக் பண்ண முடியல, மழை வந்து அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்ருக்குங்க. மாட்டுறேன், மழை பெய்ய மாட்டேது. கோபுரவை கேள்வி வைக்கிறேன், மழை விடுது. அதுவும் நான் மோஸ்ட்லி வந்து தண்ணியிலே போட்டு எடுத்தாச்சு கோபுரவை. இப்போ நம்ம சரி பரவாயில்ல, மாட்டி எடுப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். பாருங்களேன், சூப்பராக இந்த ரோடு ஓட்டுறதுக்கு. இப்போ வந்து டைம் என்னன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 11:40 ஆகுது. இப்போ இங்கேருந்து நமக்கு இன்னும் வந்து 17 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அந்த பிளேஸ்க்கு வந்து 900 கண்டி பிரிட்ஜ் அப்படின்ட்டு. வயிறு வர வலிக்குது எனக்கும். தப்பு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பீக்கான மழை வந்துட்டோம். சரியான மழை அடிச்சிட்ருக்கு. ஒரு இடத்துல விடுது, ஒரு இடத்துல பெய்யுது, ஒரு இடத்துல வெயில் அடிக்குது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள், பார்ப்போம். சரி, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கிட்ட போய்ட்டு காட்டுறேன் மக்களே. மக்களே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து 900 கண்ணாடி கிளாஸ் பிரிட்ஜ் போயிட்டுருக்கோம். அதை நோக்கி வியூ ஓகேங்களா உங்களுக்கு? ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. சைடு ஃபுல்லாக காஃபி எஸ்டேட், காஃபி பிளான்டேஷன் தான். ரைட்டு லெஃப்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளான்டேஷன்ஸ் தான் இருக்குது. ஜீப் சூப்பராக இருக்குது கலரு. பாருங்க, சைடு ஃபுல்லாக எஸ்டேட்டு தான், டாப்பு மேலே எஸ்டேட்டு தான். நான் மாட்டுற மழை பெய்யுது, இவ்வளோ நேரம் மழை இல்லை, மாட்டின உடனே மழை. வெறுப்பாகாது? நம்மளே அவ்வளோதான் பார்த்து வைக்கிறது. பயமாக இருக்கு வேறு. அப்போ மறக்காமல் சேனல்காரனா புதுசாக பார்க்குறீங்கன்னா, நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். எவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டாங்க, வந்து கேரளா முடிச்சிட்டேன். நான் வந்து ஆல் கேரளா முடிச்சுட்டு திரும்ப வந்து இப்போ வந்து வயநாடு மட்டும் வந்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஃபைன் எம்ஹெச் ரைடு பண்ணேன் லாஸ்ட் இயரு. நான் பண்ணதுலே பெஸ்ட்டு ரைடு பார்த்திங்கன்னா, ரொம்ப டேஞ்சரஸான ரைடு பார்த்திங்கன்னா அந்த எம்ஹெச் ரைடு தான். நான் பண்ண மகாராஷ்டிரா மும்பை பூனே, அப்புறம் வந்து மகாராஷ்டிரா போனோம், லோனாவாலா, இங்கே போனோம், இந்த காட் போனோம், மல்சித் காட்டு, தம்னி காட்டு, ராய்கட் ஃபோர்ட்டு, காலாவத்தி ட்ரக்கு, இந்த ஃபோர்ட்லாம் போயிட்டு தான் வந்தேன் லாஸ்ட் இயரு. இந்த டைம் வந்து அங்கே இருந்தோம் லாஸ்ட் இயரு. ஆனால் நான் பண்ணது ரொம்ப வந்து டேஞ்சரஸான ட்ராவலுமே அதுதான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளோ பீக் மான்சூனில் போனோம். இப்போ இந்த வருஷம் வந்து இப்போ இருக்கிற மான்சூனில் வந்து ராயல் ஃபுல்லாக வெள்ளம் ஃபுல்லாக ஐயோ உங்களுக்கு எப்படி தெரியுது தெரியல, கேமராவில் எனக்கு ரொம்ப அருமையாக தெரியுது. மேலே பாருங்கள் வியூ மட்டும் எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ
ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே, ரொம்ப ஈரமாகுதுன்னு நினைக்கிறேன் கோபுரம் திரும்ப. சரி மக்கள், கோபுரம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தூரம் கிட்ட போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து டாப் ஏறிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். குட் ஈவினிங் மக்களே. ஒரு பெரிய பிரச்சனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டாக இருக்குது. வயநாடு ஃபுல்லாகவே ஃப்ளட்டாக இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸுமே இப்போ ஓப்பன் இல்லையா. நாங்கள் எதுவுமே நியூஸ்லாம் பார்க்காம நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போதைக்கு நாங்கள் பார்த்த ஒரே பிளேஸ் வந்து அந்த பன்சுரா சாகர் டேம் மட்டும் தான் இப்போதைக்கு நாங்கள் பார்த்தது. வேறு எதையும் நாங்கள் பார்க்கல. இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஒரே மைண்ட் அப்செட்டாகவே இருக்குது இதில். இப்போ பாருங்களேன் எப்படி பெய்யுது மட்டும் பாருங்களேன் மழை. எங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து காய போட்டிருக்கோம் இங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே இந்த கண்டி பிரிட்ஜ், இந்த கிளாஸ் பிரிட்ஜ் கிட்ட ஒரு டார்மெட்ரி பார்த்தோம். அது எடுத்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து 400 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் பட் இது வரைக்கும் யாரும் வரல. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அந்த ரூம் காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் இப்போதைக்கு நாங்கள் வந்து தங்குற ரூம். ஆனால் பட் சூப்பராக தான் இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லை ரூம் பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து எந்த பிளேஸையும் சுற்றி பார்க்க முடியல. அந்த ஒரு வருத்தம் தான். பட் பரவாயில்ல, ஒரு ஸ்டே நல்லா கிடச்சிருக்கு. இதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் சொல்லிட்டு வந்தோம். நீங்களும் எங்களை தப்பு எதுவும் பண்ணாதீங்க. ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி மழை விட்டுச்சுன்னா நாளைக்கு எல்லா பிளேஸும் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். இன்றைக்கி மழை விடணும்னு வேண்டிக்கிறேன். விட்டாங்கன்னா நிறைய பிளேஸ் இருக்குது இங்கே இப்போ சுற்றி பார்க்குறதுக்கு. சுற்றி பார்க்கலாம். வில் ட்ரை. எப்படியோ நாளைக்கு காலையில் தான் நமக்கு தெரியும் என்ன கலவரம் ஏதுன்ட்டு. இதுவே ஒரு பக்கம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது. இவ்வளோ தூரம் செலவு பண்ணிவிட்டு வந்துருக்குறோம். பட் ஃப்ளட்டில் மாட்டிக்கிட்டோம். நிறைய இடத்துல வந்து இப்போ நாங்களே ஒரு சில இடம் வரும்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளட்டு தான். அது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சுற்றிட்டு தான் வந்தோமே நாங்களே. ஆனால் பட் இந்த வியூ நல்லா இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எதுவுமே பார்க்க முடியல. நாளைக்கு முடிஞ்சால் எதனா பார்ப்போம். இல்லை அப்படின்னா அப்படியே அங்கேருந்து ரிட்டன் சென்னை தான். இங்கேருந்து வியூவை மட்டும் பாருங்கள், காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. சரி ஓகே மக்களே, நாங்கள் ஈவினிங்காக பார்ப்போம். நம்ம ஈவினிங்காக என்ன அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து வந்து கலெக்டர் ஆர்டர் கொடுத்துருக்காங்களா எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் க்ளோஸ் பண்ண சொல்லி. பார்ப்போம். ஈவினிங்குள்ளே எதனா தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி ஓகே காய்ஸ், மறக்காமல் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பார்ப்போம். கொஞ்சம் வீடியோஸ் எதனா நல்லா கிடைக்கும் நம்புகிறேன். வில் ட்ரை. சரி ஓகே மக்களே, ஈவினிங்காக பார்ப்போம்.